வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண டிவியில் எப்படி ப்ளூடூத் ஹெட்செட்டு இல்லைன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி டிவியில் எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, அதை வந்து இப்போது சில நேரங்களில் நைட் நேரங்களில் பார்க்குறம்போது சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு தூங்குறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நம்ம ஆர்டினரி டிவியில் எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கிக்கணும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பை லிங்க்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு கேபிள் வரும், ஆக்சிலரி கேபிள். இதுதான் வந்து ஆடியோ இன்புட் தர்றது. அதை வந்து டிவி இல்லை செட்டாப் பாக்ஸ் இதிலிருந்து வேணால் வந்துக்கலாம். அதுலேருந்து ஒரு ஆடியோ வந்து இன்புட் வந்து இதில் தான் கொடுக்கணும். இது வந்து பவர் கொடுக்குறது, யூஎஸ்பி போர்ட் எது ஒன்றும் பவர் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வச்சு கொடுத்துக்கலாம். அதை டிவி பக்கத்தில் இருக்க மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மோட் இருக்குது. ஒன்று டிஎக்ஸ் போட்டிருப்பாங்க, இன்னொன்று ஆர்எக்ஸ் போட்டிருப்பாங்க. டிஎக்ஸ்னால் டிரான்ஸ்மிட்டர் மோடு, அதாவது வந்து இதிலிருந்து ஆடியோ வந்து வெளியே விடும். ஆர்எக்ஸ்னால் ரிசீவர் மோடு, அதாவது வந்து வெளியே இருக்கிற ஆடியோஸ் எதாவது ப்ளூடூத்தில் ஆன் ஆகிடுதுன்னா அதோட ஆடியோ எடுத்து இது வந்து அவுட்புட் கொடுக்கும். இதிலிருந்து நம்ம ஹோம் தியேட்டருக்கு அதுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இல்லாத ஹோம் தியேட்டர்களுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூடூத்தோட வர மாதிரி வேறு எங்கே நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அது இது கூட லிங்க் பண்ணிட்டோம்னா இதோட அவுட்புட் வந்து நம்ம ஹோம் தியேட்டருக்கு போயிடும். ரிசீவர் மோடில் வைக்கும்போது ஆக்சிலரி கேபிள் இந்த கேபிள் இல்லைங்களா, ஆக்சிலரி கேபிள் போட்டோம்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து அவுட்புட்டு சவுண்ட் நல்லா எஃபெக்ட் வரும். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட பை லிங்க்கு ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் கிடைக்குது. இதோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க. இது இல்லாமல் இதுக்கு வந்து நான் என்னென்னா இந்த செட்டாப் பாக்ஸில் தான் இப்போ கனெக்ஷன் கொடுக்குறேன். நான் செட்டாப் பாக்ஸோட அவுட்புட் தான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிவியில் ஒரு ஆடியோ அவுட்புட் தான் இருக்குது, ஸ்டீரியோ இல்லை, ஒன்லி 3 மட்டும் தான் இருக்குது இதில். அதில் வந்து நம்ம ஸ்டீரியோ இருக்கிற மாதிரி செட்டாப் பாக்ஸ்லேருந்து அவுட்புட் நான் எடுத்து கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஏற்கனவே அவுட்புட் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கேபிள் முதலே ஒரு டைம் சொல்லியிருப்பேன். இது வந்து நான் வீடியோவோட வர கேபிள், இது வீடியோ ஆக்ஸோட வர கேபிள். அதனால தான் 3 பின் இருக்கும் இதில். நான் வந்து நீங்கள் வாங்க வேண்டியது வந்து 2 பின் உள்ளது வாங்கினீங்கன்னா போதும். இது சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு வந்து இது காட்டுறேன், வீடியோ உள்ளது. இதை வந்து இந்த பாயிண்டில் நீங்கள் சொருகிக்கணும். அவ்வளோதான், நான் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ நீங்கள் ஆக்ஸ் கேபிள் வேணாலும் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருக்கிறேன். இது சாதாரண ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இதில் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் ப்ளக்இன் பவர் கொடுத்துட்டிங்கன்னா அது கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ளூடூத் டிவைஸ்லேருந்து தான் கனெக்ட் பண்ண முடியும். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா Welcome to Target Music Series. The Bluetooth device is ready to pair. Bluetooth mode. கனெக்ட் ஆகலைன்னா இந்த பவர் பட்டன் ஒரு டைம் அமுத்தணும். இந்த மாதிரி ப்ளூடூத் டிவைஸ்க்கு அது பவரில் கொடுத்துட்டு தான் இந்த பவர் பட்டன் ஒன் டைம் தான் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஒன் டைம் தான் ப்ரெஸ் பண்ணணும். இருங்க, நான் இது வந்து பவரில் கொடுத்து தந்துடுறேன். கொடுத்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ரெட் கலர் லைட் எரியும். ரெட் கலர் லைட் எரிஞ்சுன்னா டிரான்ஸ்மிட்டர் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ப்ளூ கலர் எரிஞ்சுன்னா ரிசீவர் மோடில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், டிவியில் படம் ஓடிட்டுருக்குது, இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டனை வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுற அப்படி
மறுபடியும் ஆகலைன்னா இன்னொரு டைம் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ஃபால்ட். சாரி சொன்னா போயிடுவோமா? அப்போ ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? இன்னும் கனெக்ட் ஆகலை. அதில் சர்ச்சிங்லேயே இருக்குது. இந்த ரெட் கலர் லைட் பிளிங்கிங் ஆகிட்டே இருந்ததுன்னா சர்ச்சிங்கில் இருக்குன்னு ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. கனெக்ட் ஆனங்காட்டி இந்த ஸ்பீக்கர் சவுண்ட் வருது. டெட்டால் உபயோகிக்கப்படுகிறது. அங்கு இருப்பவர்கள் குறைவாக நோய்வாய்ப்படுவார்கள். அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பு தினமும் டெட்டால் போதும் கொஞ்சமாக. நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர். என்னோட டான்ஸ் காஸ்டியூம் அது ரொம்ப கரையை உண்டாக்கிடும். கரையை போக்குறதுன்னா கரையே கூடாது, மஞ்சள் கரைகள் போன்ற கரைகளை கூட. ஏரியல் கம்ப்ளீட் விடாபிடியான கரைகளை நீக்குது ஒரே வாஷில். மேலும் என்ன ப்ரொஃபஷனலா தோணு செய்யுது. நீட் அண்ட் கிளீன் ஏரியல் விடாபிடியான கரைகளை போக்குகிறது ஒரே வாஷில். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா டாக்டர்? ஸ்பிளிட் இல்ல, மல்டிபிள். ஐயோ கடவுளே, அது எப்படி? ஏகப்பட்ட வெரைட்டி. மைக் பாருங்க, பக்கத்துல எடுத்துட்டு போறது மைக்க. டிவி பக்கத்துல இருந்து எந்த சவுண்டும் இல்லை. ஏன்னா ஆடி அங்க போயிடுச்சு நமக்கு. என்னடா ஏன்டா அப்படி அழுகுற? நீ தங்க தலைவி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. வேற ஆளுக்கு தான் செய்வறானு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே நம்ம தம்பிடா கரெக்டா வந்துட்டு வர. ஆயிச்சு தூரு வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? ஆமா நங்குயல. நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடும், ஆனா இன்னில இருந்து இது மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. வேலைக்காரங்க கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. இந்த மைக் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நான் ஆர்டினரி ஹெட்ஃபோன் தான், இது ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. அது வந்து மைக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ப்ளூடூத் மைக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே வந்து அதான் யூஸ் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், மறக்காமல் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. பை லிங்க் போடுறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. அப்படியே இந்த மாதிரி பின் ஒன்று இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த 3.5 ஆடியோ ஜெக் கேபிள் யூஸ் பண்ண இடத்துல இது வச்சுக்கலாம். அது வந்து ஆடியோ 2 எண்ணத்தை டிவியிலேருந்து வர்றதை எடுத்து இந்த ஆடியோ கேபிள் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி கேபிள் இருக்கும். அது டிவியில் 2 எண்ணம் கொடுத்திட்டு அதோட ஆப்போசிட் வந்து இந்த மாதிரி வரும். அது 2 எண்ணத்தை வந்து இதில் குத்திட்டு இதில் வந்து நம்ம ஆக்சிலரி கேபிள் நீங்கள் ஹோம் தியேட்டருக்கே கொடுக்குறதுனா கூட அது கொடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆக்சிலரி கேபிள் இருக்கு இல்லையா, இது கொடுத்துக்கலாம். இதில் சொருகிட்டோம்னா 3.5 ஜாக் வந்து சொருகிக்கலாம். இதில் சொருகிட்டால் இதோட அவுட்புட் இருக்கும். இந்த அவுட்புட் வந்து நம்ம ஹோம் தியேட்டரு இல்லை வேறு ஏதாவது ஸ்பீக்கர்ஸு எதுக்கு வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை இதிலேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆடியோ ஃபுல்லாக வந்துன்னா ஹெட்ஃபோன் கூட எடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். இதையே நம்ம இதை தூக்கி வந்தால் வந்து நம்ம வந்து அந்த ப்ளூடூத்தில் கொடுக்குறோம். அதையே அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு கனெக்டர் மாதிரி தான், ஜங்ஷன் மாதிரி தான். இது 2 எண்ணம் சேர்த்து நமக்கு ஒரு அவுட்புட்டாக கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், ரிசீவர் மோடுக்கு மாற்றுறேன். ரிசீவர் மோடுக்கு மாற்றணும்னா இங்கேருந்து ஆடியோ ரிசீவ் பண்ணிக்கும். இது ப்ளஸ் வந்து லைட் வந்து ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம எதை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து வந்து நம்ம ஸ்பீக்கர் ப்ளஸ் இல்லைன்னா ஹோம் தியேட்டர் இதெல்லாம் ப்ளூடூத் இல்லாத ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதிலேருந்து. ஓகே யூஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.